டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த இன்பகரமான பொழுதிலே மனிதர்களுக்கு உளச்சுகத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வாரான கலந்துரையாடல்களை மேற்கொள்கிறோம். அப்போ உளச்சுகம் என்றால் பாருங்க, உடல் சுகம், அதுக்கு உடனே வைத்தியசாலை செல்றோம். இது உளச்சுகம். அப்போ உளச்சுகத்துக்கும் வைத்தியசாலையில் மருந்துகள்லாம் இருக்குது. மருந்துகளை விட வேறு சிகிச்சை முறைகளும் இருக்கிறது. ஆக மனிதர்களுக்கு மனிதர்களுடைய உளச்சுகத்தை பாதிக்கின்ற காரணிகளில் மிக முக்கியமானது மனிதர்களிடையே ஏற்படும் முரண்பாடுகள் என்று ஆய்வுகளிலே தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த முரண்பாடுகள் ஏன் வருகிறது? அப்போ பாருங்க, முரண்பாடுகள் வந்தால் எங்களுக்கு உளச்சுமை, உள அழுத்தம், மன அழுத்தம் பிரச்சனைகளாக உருவெடுக்கின்றன. அப்போ இந்த முரண்பாடுகள், அந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? புரிந்துணர்வின்மை, தாழ்வு மனப்பான்மை, ஐயப்பாடுகள், பொறாமை, பாகுபாடு காட்டல், தலைக்கணம், சுயநலம், பயம், வெறுப்பு, விளக்கமின்மை, கிரகிப்பின்மை, புறக்கணிப்பு, விரோதம், அலட்சியம், கோபம், கவலை, சண்டை. பாருங்க, இது மனிதர்களுக்கு இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இந்த முரண்பாடுகள் ஒருவருக்கு ஒருவர், குழுவுக்கு குழு, இனங்களுக்கிடையே இனம், கிராமத்துக்கு கிராமம், எங்கட நாட்டில் பாருங்க இனங்களுக்கு இடையே இந்த முரண்பாடுகள், மனித முரண்பாடுகள் மனிதர்களுடைய உளச்சுகத்தை பாதிக்கின்றன. பாருங்க, எங்கட நாட்டுடைய பொருளாதார சுகத்தை பாதிக்கிறது. எங்கட நாட்டையே மிக மோசமாக பாதித்த இந்த முரண்பாடுகள். ரைட். அப்ப இந்த முரண்பாடுகளை எவ்வாறு தீர்க்கிறது? அது ஈடுபடணும், பிரச்சனையை விளங்கி கொள்ளணும். அப்ப இந்த முரண்பாட்டில் தீர்வுகளில் மிக முக்கியமானது ஒவ்வொருடைய தேவைகள். இந்த முரண்படுகின்ற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஐயப்பாடுகளையும் அறிதல், கூட்டாக செயற்படல். முதலாவது இந்த பிரச்சனை என்ன, தேவைகள் என்னென்று அறிகிறது. இரண்டாவது பொதுவாக இசைவு காணக்கூடிய விடயங்களை கண்டறிதல். அப்போ பொதுவாக என்ன விஷயத்தில் இணைவு காணலாம்? 100% முரண்பாடு இல்லை, 80%, 20%, 70%, 30%, 60%, 40%, இப்படி கொண்டு வரலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆக மோசமா இல்லை, நான் இதென்ன மாட்டேன்னு நிற்கிறது இல்லை. மனிதன் நெகிழ்ச்சித்தன்மை உள்ளவன், அவன் ஒரு சமூக விலங்கு. ஆக இதில கவனம் செலுத்தவனும். அடுத்ததாக மாற்று ஆலோசனைகளை முன்வைத்தல். சரி, 80-20 இருக்கண்டா, மாற்று ஆலோசனை. பிறகு 40, 60, 50, 50, வின்வின் தியரி. ரெண்டு பகுதியும் வெல்லுவோம். அதுக்கு அது பொருத்தம், புரிதல், அதை ஏற்படுத்தல். பாருங்க, அழகாக தீர்வு காண முடியும். அடுத்ததாக பொது இணக்கத்துக்கு விட்டு கொடுத்தல், மக்களுக்காக விட்டு கொடுத்தல், நாட்டுக்காக விட்டு கொடுத்தல், எங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக விட்டு கொடுத்தல். பாருங்க, என்னுடைய குடும்பத்துக்காக விட்டு கொடுத்தல், தனிநபருக்கு கூட. ரைட், ஓகே, விட்டு கொடுக்குறேன். பாருங்க, இந்த பண்பு அது உயர்ந்த மனிதத்துவ பண்பு. இதன் மூலம் உளச்சுகம் ஏற்படும், விட்டு கொடுக்கிறவருக்கு ஏற்படும். விட்டு கொடுக்கிறவர் தான் மிகப்பெரியவர். பாருங்க, அடுத்ததாக இந்த அணுகுமுறை எல்லாம் நான் சொன்னது, இந்த அணுகுமுறை எல்லாத்துல நீங்க போனீங்கன்னா 50-50, பிறகு அது ஒரு வெற்றிகரமான அணுகுமுறையாக வரும். ஆக இந்த உளச்சுகத்தை, உள முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்றது. உளச்சுகத்தை நல்லா ஏற்படுத்துறதுக்கு இந்த முரண்பாடுகள் தீர்க்கின்ற நுட்ப முறைகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இளைய சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெரியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த முரண்பாடு தீர்க்கின்ற கற்றல் கற்பித்தல் முறையல்கள் இப்ப இணைக்கப்படுகிறது புது கல்வி செய்யறது. முரண்பாடுகளை தீர்க்கின்ற விளையாட்டுகள், முரண்பாடுகளை தீர்க்கின்ற கல்வி சுற்றுலாக்கள், முரண்பாடுகளை தீர்க்கின்ற சமூக சுற்றுலாக்கள், கலை சுற்றுலாக்கள், முரண்பாடுகளை தீர்க்கின்ற கலை நிகழ்ச்சிகள், ஊடகங்களில் உள்ள நிகழ்ச்சிகள். பாருங்க, ஆக இந்த முரண்பாடுகளை நாங்கள் படிப்படியாக திடீரென்று படாரென்று தீர்க்க முடியாது. இது மிக பல காலம் இருந்த முரண்பாடுகள், எங்கள் அரசியல் முரண்பாடும் தீர்க்கப்படக்கூடியது.
கொஞ்சம் கொஞ்சமாக சில விட்டுப்புடுப்புகள், சில புரிதல்கள், அந்த மனிதத்துவ அணுகுமுறைகளை நாங்கள் வலுவூட்டோம். சின்ன சின்ன அரட்டல்களாக வலுவூட்டலாம். சின்ன சின்ன விடயங்களுக்கு விட்டு கொடுக்கிறது, சின்ன சின்ன விடயங்களை ஏற்றுக்கொள்கிற என்ற வகையில் இந்த முரண்பாடுகளை தீர்த்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.